அதாவது பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேனோ, அந்த அளவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் அந்த எபிசோடே பார்க்கல. இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்தே இந்த மாரி எச் வினோத் வந்து புட்டி ஏத்துட்டாரு அப்படின்ற மாரி. எச் வினோத் இல்ல, கானா வினோத். இந்த கேசரி படுத்துற பாடம், எனக்கு வினோத் படுத்துற பாடம் நம்மளுக்கு போட்டு குழப்புது. அதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ பார்க்கலாம். மத்த என்டர்டெயின்மென்ட் பார்க்கலான்னு பார்த்தா, எச் வினோத்தோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, தளபதி இது. அதே மாரி பிக் பாஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு பார்த்தா, டைட்டில் வின்னர் அடிக்க வேண்டிய கானா வினோத் பொட்டி எடுத்துன்னு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து பயங்கர ஜஸ்டிஃபை பண்ணாலுமே எனக்கு மனசே ஆறல, உறுத்துது. அதாவது ஒரு மீம் பார்த்துருப்போம். அதாவது டிக் பண்ணிட்டே இருக்கும்போது டைமண்ட் இருக்கும். கடைசியில இந்த சைடு போய் எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர பொறுத்தவரைக்கும் 18 லேக்ஸ்ன்றது ஹியூஜ் தான். அது எல்லாருக்குமே ஹியூஜ் தான். பட் ஆனா ஒரு வீடு கனவு அவங்க டாட்டருக்குன்னு சொன்னாரு. அத ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கலாம். எவ்வளோ ஓட்டு வித்தியாசங்க. வேற லெவல் லீட்ல இருந்தாரு. அதான் அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடக்கும்ன்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஸோ இந்த சீசன் வந்து எவ்வளோ மொக்கையா போனாலும், "அப்பா டைட்டில் வின்னர் இவரு அடிச்சார்றா" அப்படின்னு ஹிஸ்டரி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஆனா வேற வழி இல்ல. கடைசியா திவ்யா தான் அடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது கானா வினோத் வந்து கொட்டி எடுத்தது. அந்த எபிசோட் பார்க்கும்போது எல்லாமே கண் கலங்குது ஒரு மாரி. அது பார்க்கவே தோணல. அந்த மீம்ஸோ, இந்த ரீல்ஸ் பார்க்கும்போதவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பயங்கரமா அழுவுறாரு. எனக்கே ஒரு மாரி ஃபீல் ஆச்சு. நம்மளே ஒரு மாரி ஏதோ ஆன மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.